ஒளியாக மாறிய சிறுமி. அந்த கிராமத்தில் அனைவருக்கும் தெரிந்த ஒரு பெயர், அனையா. அவளது சிரிப்பு மெல்லிய ஒளி போல் யாருடைய மனதையும் அமைதிப்படுத்தும். அனையாவுக்கு வயது 18. ஆசிரியையாக வேண்டும் என்பது அவளுடைய கனவு. பணம், புகழல்ல. அறியாததை அறிந்தபோது கண்களில் தெரியும் சந்தோஷம் அவளுக்கு பிடிக்கும். ஒவ்வொரு மாலையும் பழைய வேப்பமரத்தின் கீழ் சிறிய குழந்தைகளுக்கு அவள் பாடம் சொல்லுவாள். உடைந்த பலகை, சுண்ணாம்பு துண்டுகள், அவளுடைய உலகம் அதுவே. ஒரு மழைக்கால இரவு நோயால் பாதிக்கப்பட்ட அயலாரை பார்த்துவிட்டு அனையா வீடு திரும்பிக் கொண்டிருந்தாள். இருட்டு அதிகம். அருகிலிருந்த ஆறு யாரும் எதிர்பார்க்காத அளவுக்கு பெருகியிருந்தது. ஒரு நொடி கால் வழுக்கல். அடுத்த நொடி அவளை நீர் இழுத்துச் சென்றது. கிராமம் விழித்தது. அவள் இல்லாத ஒரு காலையில். அவளின் தாய் அனையாவின் நோட்டு புத்தகத்தை கட்டியபடி வாசலில் நாட்கள் பல அமர்ந்திருந்தாள். அந்த புத்தகத்தில் பாடத்திட்டங்களும் கனவுகளும் இருந்தன. அவளின் தந்தை வேப்பமரத்தை பார்க்க முடியாமல் வேறு வழி தேர்ந்தெடுத்தார். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் மாறவில்லை. குழந்தைகள் இன்னும் வேப்பமரத்தின் கீழ் கூடினார்கள். முதலில் அழுவதற்காக, பின்னர் அனையாவின் நோட்டிலிருந்து படிக்க. மெல்ல மெல்ல ஒருவருக்கொருவர் பாடம் சொல்லத் தொடங்கினார்கள். சில மாதங்களில் அந்த வேப்பமரத்தின் அருகே ஒரு சிறிய பள்ளி உருவானது. அதற்கு பெயர் வைத்தார்கள் அனையாவின் ஒளி. அவளுடைய வாழ்க்கை குறுகியதாக இருந்தாலும் அவள் விட்டுச் சென்ற ஒளி அழியவில்லை. சிலர் வாழ்வு முடிந்தாலும் அவர்கள் நோக்கம் ஒருபோதும் முடிவதில்லை. நோக்கம் உண்மையென்றால் நிச்சயம் சூரியன் உதிக்கும் போல் ஒரு நாள் உதித்தே தீரும்.